வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய கச்சான் முத்து எடுத்துருக்கிறோம். கச்சானை வந்து வேர்க்கடலைன்னு சொல்லிக்கொள்கிறது. நாங்கள் பெரும்பாலும் கச்சான் இலங்கையை பொறுத்தவரை கூடுதலாக கச்சான்னு சொல்லுவினோம், நிலக்கடலைன்னு சொல்லுவினோம், வேர்க்கடலைன்னு சொல்லுவினோம். இன்றைக்கு இந்த நிலக்கடலையை வச்சு நல்ல உரைப்பான ஒரு மொறுமொறுப்பான கச்சான் பொரியல்லாம் செய்ய போகிறோம். கச்சான் பொரியல் அவங்களுக்கு தெரியும். கூடுதலாக வந்து மழை நேரங்களில் பின்னேரத்தில் பிளேண்டியோட சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொருள்னு சொல்லணும். அதை விட கச்சானில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. கூடுதலாக வந்து கச்சானில் உள்ள சத்துக்கள் எல்லாமே ஒரு நன்மையான சத்துக்கள். இன்றைக்கு அந்த கச்சானை வச்சு பொரியல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து கூடுதலாக நாங்கள் இப்படி பொரியல் செய்து போட்டு ஒரு பனி எல்லா டின்னுகளுக்கு போட்டு அடைச்சி வச்சு பாவிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. இதை விட அந்த ரோட்டு கடை வண்டில் கடையெல்லாம் கூடுதலாக இது கொஞ்சம் விரும்பி வாங்குவின மக்கள் எல்லாரும். அப்போ நாங்கள் இதை வீட்டிலேயே செய்து வச்சா சின்ன ஆக்களுக்கும் சரி பெரிய ஆக்களும் சரி நாங்களும் சரி தேவையான நேரம் அதை எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். அதைத்தான் நாங்கள் இதை வந்து எவ்வளவு விரைவாக குறைஞ்ச நேரத்தில் அவ்வளவு எப்படி செய்து கொள்ளலாம்ன்றது தான் பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். நாங்கள் கச்சான் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்க தேவையான அளவு இது எடுத்து வச்சுருக்கிறோம், உள்ளி எடுத்து வச்சுருக்கிறோம். நாங்கள் கச்சான் பருப்பு வந்து 1/2 கிலோ கச்சான் பருப்புலாம் இந்த பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 180 கிராமுக்கு கூடுதலான உள்ளி எடுத்து வச்சுருக்கிறோம். உள்ளி வந்து ஃபுல்லாகவே தோல் உரிக்கக்கூடாது, இந்த மேல் தோலை மட்டும் உரிச்சு போட்டு அடித்து எடுத்தாலே சரி. பாருங்க இந்த இப்படி எடுக்க வேணும். நாங்கள் இந்த மேல் தோலை மட்டும் உரிச்சு எடுத்தால் சரி. இந்த உள் தோலோடு இடித்து எடுக்க வேணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அப்படி நாங்கள் உரிச்சு எடுப்போம். நாங்கள் நல்ல வழித்தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துட்டோம். இதை நல்ல வடிவாக இடிச்சு எடுக்க போகிறோம். இடிச்சு எடுக்கிறது நாங்கள் நல்லா பட்டை அடிக்கக்கூடாது, கொஞ்சம் அறுவல் நறுவலாக இடித்தா சரி. பார்த்திங்கன்னா இந்த பருவத்தில் இடிச்சு எடுத்து வச்சுருக்குறோம். சரி, இந்த தோலையெல்லாம் அதோட பொரியக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. தனியாக இந்த வண்டில் கடைன்னு சொல்லுவோம், அதுலேயும் உள்ளி பொரியலே இருக்குது தெரியுமா தனியாகவே, அதுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்ருக்குறோம். அப்படியே நாங்கள் எல்லா உள்ளியையும் போட்டு இடித்து கொள்ளுவோம். உள்ளி வந்து கிணக்க போடலாம், பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். உள்ளி கூடுதலாக சேர்த்தாலும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 25 கிராம் இஞ்சி அளவில் நல்ல வடிவாக தோல் எல்லாம் முறிச்சு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். அதை கொஞ்சம் நாங்கள் பட்டாவே இடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இஞ்சி இடிப்பட்டது காணும். நாங்கள் எல்லாம் சேர்த்து குழைக்கிறபடியாக உள்ளியோடையே சேர்த்து இறக்குவோம். கச்சானுக்கு அந்த மசாலா எல்லாம் சேர்த்து குழைச்ச உடனே நாங்கள் பொரிக்க தொடங்கலாம். அதுக்கு முதல் அடுப்பை மூட்டி விடுவோம். நாங்கள் மழை நேரம் தானே, அடுப்பை மூட்டை கொஞ்சம் நேரஞ்சலும், அப்போ அடுப்பை மூட்டி விடுவோம். நாங்கள் 1/2 கிலோ கச்சான் பருப்பு கோதெல்லாம் உடைச்சி நல்ல கச்சான் பருப்பாக எடுத்து வச்சுருக்கிறோம். பொரியலுக்கு பாருங்க, அந்த அவியல் கச்சான் இல்லாமலுக்கு அந்த கூடாத கச்சான் எல்லாத்தையும் தவிர்த்து நல்ல கச்சான் முத்தாக எடுத்து வச்சுருக்குது. இது வந்து பச்சை கச்சான்லாம் செய்கிறது. நல்லா காஞ்ச கச்சான், பச்சை கச்சான் வர்க்கருக்கு ஒன்றும் இல்லை. இந்த கச்சானை நாங்கள் இந்த ஒரு பெரிய பாத்திரத்துக்கு போட்டுக்கொள்வோம். நிறைய கச்சான் தான் கொண்டு வந்துக்கிறீங்க. 1/2 கிலோ பருப்பு. அதனால் சட்டிக்கை போட்டோன்னு பாருங்க இவ்வளோ இருக்கணும். அது பெரிய சட்டிக்கை போட்டோன்னா அப்படி வந்துட்டு. ஆனால் நல்ல முத்தாக இருக்கணும். இந்த பொரியலுக்கு வந்து இதை நாங்கள் சாப்பிடக்க வந்து இதை தவிர்த்தி கொள்கிற இல்லை தானே, அப்படியே சாப்பிட்றதானே. அப்போ நல்ல முத்தாக இருக்கணும். கூடாத பருப்புகள் எல்லாத்தையும் கழிச்சு எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக நாங்கள் கவனமாக பார்த்து நல்ல முத்தாக எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் இதுக்குள்ளே வந்து இந்த கப்பால் அரைவாசி அளவில் அரிசிமா, பச்சை அரிசிமா எடுத்துருக்கிறோம். அரிசிமா ஏன் போடுறோன்னா நல்ல மொறுமொறுப்பாக வாரதுக்காக நாங்கள் அரிசிமா போட்டுக்கொள்வோம். அரிசிமா எடுத்து அதே கப்பிலேயே நாங்கள் 1 கப் அளவில் கடலை மா எடுத்துருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்வோம். அடுத்ததாக வந்து நாங்கள்
இதால் வந்து ஒரு கரண்டி அளவில் தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். தனி மிளகாண்டா நாங்கள் கரைக்கி பாவிக்கிற மிளகாத்தூள் இல்லை, இது வந்து செத்தலில் தனியாக செத்தல் மிளகாயை அரைச்செடுத்த மிளகாத்தூள் தான். இது எங்களுக்கு உரைப்பு கூடவா தேவை என்று சொல்லி சொன்னால் இன்னொரு கரண்டி நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் கச்சான் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இடித்து வச்சிருக்கிற இஞ்சியையும் உள்ளியையும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த இஞ்சி உள்ளி சேர்க்க ஒரு வாசம் வருது இல்லை, நல்ல வடிவாக பிரட்டும். நல்ல வடிவாக அப்படியே கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக நாங்கள் தண்ணி சேர்த்து குழைக்க போகிறோமே. அப்படி அள்ளி போடைக்கு நல்ல ஒரு கட்டியான பருவமாக இருக்கணும். எல்லா கச்சான்லேயும் அந்த கடலம்மா நாங்கள் போட்ட அந்த தனி மிளகாத்தூள் எல்லாமே சேரத்தக்கனையாக நாங்கள் தண்ணி சேர்த்தா சரி. தண்ணி சேர்த்து குழைக்கலாம் கலர் மாறுது, கலர் மாறும். கிணக்க தண்ணி விட்டால் இப்போ இந்த போட்டு அந்த நல்ல களியாக வந்துடும். அப்படின்னா அந்த கச்சான்ல ஒட்டி கொண்டு இருக்கணும் நாங்கள் சேர்த்த மசாலா அப்படி அந்த ஒட்டி கொண்டு இருக்கும். அப்படி உங்களுக்கு காணாதுன்னு சொல்லி சொன்ன அந்த இந்த திக்னஸ் உங்களுக்கு காணாடி கச்சானில் செய்கிற அடிக்கு கொஞ்சம் கடலை மாவை நாங்கள் கூடவே சேர்த்துக்கொள்ளலாம். பாருங்க, இங்கே இந்த பருவத்தில் குழைச்சி எடுக்க வேணும். இந்த மசாலா எல்லாம் அந்த கச்சானில் பிரண்டு இருக்கணும், அப்படியே இப்படி இருக்கும். ரஜ்ஜியில் பிரண்டு இருக்கிற மாதிரி மசாலா கச்சானில் பிரண்டு இருக்கணும்ன்றீங்க. ஓ, அப்போ தான் நல்லா இருக்கும். அப்போ பொரிச்சு எடுத்த உடனே அந்த மசாலா எல்லாம் இருக்கும் கச்சான்லேயே. இப்படியே இருக்கு பாருங்க, இப்படி இருக்குன்ட்டு. இனி நாங்கள் பொரிக்க தொடங்குவோம். சட்டி நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் பொரிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் தான் பாவிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் பிரட்டி வச்சிருக்கிற கச்சானை போட போகிறோம். நல்ல வடிவாக இப்படி உதுத்து போட வேணும். நாங்கள் சம்பவம் கற்றுது பார்த்தீங்களா? அப்படியே நாங்கள் வடிவாக பிரட்டி விடுவோம். கன நேரம் பொரிகிறதுக்கு எடுக்காது. மற்றது இனி வந்து அடுப்பு வந்து ஒரு அளவான தணல்லையே இருக்கணும். ஆக கூடுதலாக எரிஞ்சுதுண்டா கருகி போடும். எங்களுக்கு பொரிச்சது காணும். இனி நாங்கள் நல்ல வடிவாக எண்ணெயை வடித்து போட்டு எடுப்போம். பிளேண்டியோட சாப்பிட கச்சான் பொரியல் ரெடி. ஏன்னா சத்தத்தை கட்டிங்களா பிள்ளைக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா மழை காலம் ஆரம்பித்தாலே புத்துகள் இந்த ரோட்டுகள் வரம்புகள் எல்லாம் கூடுதலாக காளான் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த காளான் வந்து சமைக்கிறது. ஆனால் இது வந்து இந்த இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா விரிஞ்சு போச்சு. இது வந்து மொட்டை இருக்கைக்குள்ளே வந்து சமைக்கிறது. விரிஞ்சால் வந்து இந்த இணுக்குகள் மாதிரி தெரியுதல்லோ, உங்களுக்கு பூச்சி இருக்குது, உங்களுக்கு தெரியுது, நிறைய பூச்சி உள்ளுக்கு இருக்குது. அதுகளுக்குள்ள பூச்சி வந்துடும். மொட்டை விரிய முன்னம் பூச்சி வராது. அதனால் மொட்டை இருக்கைக்குள்ளே வந்து இதை பிடிங்கி சமைக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வளர்க்குற காளானை விட நல்ல ஒரு சுவையாக இருக்கும். ஆனால் காளான் சமைக்கிறது வந்து கவனமாக சமைக்க வேணும். இப்படி புத்துவரில் இருக்கே கூடாத காளானும் இருக்குது. இந்த காளான்கள் பிடுங்கக்குள்ள வந்து நீங்கள் பொதுவாக வந்து ஒரு பொது இடத்துல அப்படி பிடுங்கி சமைக்கக்குள்ள வந்து யாரையும் பெரியாக்களை கேட்டு பிடுங்கி சமையுங்க. அந்த உள்ளி இஞ்சி எல்லாம் போட்டது பொரியக்கே நல்ல ஒரு வாசமாக இருக்குது. உண்மையாதான். நாங்கள் பிளேண்டியோட குடிப்போம் வேணா, சாப்பிட்டு குடிப்போம் வேணா. உண்மையாதான். அப்போ தான் நல்லா இருக்கும். பிளேண்டி தான் இதுக்கு நல்லா, பிளேண்டி தான் நல்லா இருக்கும். இப்படியே எல்லா கச்சானையும் நாங்கள் பொரிச்செடுப்போம். கச்சானெல்லாம் நாங்கள் பொரிச்செடுத்துட்டோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நாங்கள் நல்ல வடிவாக கழுவி உதிர்த்தெடுத்து வச்சிருக்கிறோம். அதையும் பொரித்து போட்டு போட போகிறோம்.
நல்ல வடிவாக எண்ணெயை வடித்து போட்டு நாங்கள் எடுப்போம். கச்சான் எல்லாம் நாங்கள் பொரிச்செடுத்து அதோட கருவேப்பிலையும் பொரிச்செடுத்து வச்சுருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல மொரண்டு இருக்குது பாருங்க. நாங்கள் பிளேண்டியோட சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ கச்சான் பொரிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டோம். அதோட பிளேண்டி ஊற்றி கொண்டு வந்து வச்சுக்கிறோம். அதோட தம்பியும் வந்து இருக்கிற தானும் பிறப்புறாங்க. தம்பி சாப்பிட்டு பாருங்க தம்பி. அவர் பொரிக்கையே சாப்பிட்டு பார்த்தவர், அவருக்கு நல்லா இருக்குது, பிடிச்சி கொண்டது. நல்லா சாப்பிடுங்க. உண்மையிலுமே நாங்கள் செய்து முடிகிறத நல்ல மழை இருட்டாகவும் போயிட்டுது, கொஞ்சம் பொழுதும் பட்டபடியா இருட்டுப்பட்டுட்டுது. ஏன்னா இந்த நேரம் தான் இது சாப்பிடுவோம். பகோடா மாதிரி இருக்கு, நல்ல மொறுமொறுப்பாக இருக்குண்ணா. பிளேண்டிக்கு அந்த மாதிரி இருக்கு. அந்த உப்பு உரைப்பெல்லாம் கணக்காக இருக்கு, நல்ல கணக்காக இருக்கு. பெரிய பெரிய கம்பெனி வழியை செய்கிற இது மாதிரி கிடக்குண்ணா. இதை நாங்கள் ஒரு பொனிக்க போட்டு வச்சா அப்படியே இருக்கும். போட்டு வைங்க, நாளைக்கு சாப்பிடுவோம். இருந்தா சரி. அந்த உள்ளி இஞ்சியெல்லாம் போட்டது நல்ல ஒரு வாசமாக இருக்கு. நல்ல வாசம் வருது. இடைக்கிற கடி உடைக்குள்ள நல்லா இருக்கு. அதுவும் அப்படி சாப்பிடுங்க தம்பி. எப்படியா இருக்கு? நல்லா இருக்குது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உண்மையிலேயே வந்து நீங்களும் இப்படி ஒரு கச்சானி எடுத்து நிலக்கடலை எடுத்து இப்படி செய்து பாருங்க, இப்படி இருக்குமெண்டு. உண்மையிலேயே இந்த கூடுதலாக வந்து இந்த மாதிரி நேரத்தில் பிரயோசனப்படுவேன். அதோட மழை காலத்தில் சாப்பிட நல்லா இருக்கும். எங்கள்கிட்ட கச்சான் இருக்கிறபடியா நாங்கள் மாறி மாறி கச்சான்லேயே என்ன செய்யணும் அதெல்லாம் செய்திருக்கிறோம். இப்படி நீங்களும் செய்து பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயுமே. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோமோ, ஏனண்டா இருட்டும் படுது. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.